ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல அழகான ஒரு வால்ல நம்ம தொங்க விடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு டெக்கரேஷன் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, ஒரு 10க்கு 10 சைஸில் ஒரு பேப்பரை ரெண்டாக மடித்து வச்சுக்கிட்டு, நான் இந்த இதில் வரைகிற மாதிரி அந்த க்ளோஸ்டான பகுதியில் இந்த டிசைனை வரைஞ்சிக்கணும். 10க்கு 10லேயும் 8க்கு 8லேயும் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கணும். நீங்கள் வேணும்னா ஒரு கட்டியான பேப்பரில் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு, அதே மாதிரி கொஞ்சம் ஒரு கட்டியான அட்டை பேப்பர் ஏதாவது எடுத்து இதே அளவில் அதை வெட்டி வச்சுக்கிட்டா மிச்சம் உள்ள பேப்பர்கள்லேயும் எல்லாத்துலேயும் நம்ம வரைஞ்சிட்ருக்க தேவையில்லை. அந்த நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த அட்டை துண்டை வச்சு அழகாக அதுக்கு மேலே வரைஞ்சி ஈஸியாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ ரெண்டு பீஸ்லேயுமே ஒரு 9 எடுத்திருக்கேன். 9 to 10 எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எடுக்கிற ரவுண்டை பொறுத்து தான் அதில் எத்தனை யூஸ் ஆகுங்கிறது இருக்குது. இப்போ நான் இப்போது கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த மாதிரி நான் எல்லோவும் ஒயிட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த எல்லோவில் ஒயிட்டை சென்டரில் ஒட்டிக்கிட்டு ஒரு ஓரத்தில் லைட்டாக கம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கணும். நம்ம ஒரு கடலை பொதிவோம் இல்லை, அந்த மாதிரி. ஆனால் அந்த சென்டர் ஒயிட் வெளியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி நம்ம ஒரு இலையோட ஒரு லீஃப் மாதிரி ஒரு இதழ் மாதிரி அந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கணும். இப்போ நான் ஒரு ரவுண்டு ஒரு அட்டையை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே A4 ஷீட் ஒயிட் கலர் ஒட்டி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எந்த சைஸில் ரவுண்டு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு ரவுண்டில் பாதி வேணும். பாதியை வெட்டி தள்ளினாலும் ஒன்றும் இல்லை, நான் சும்மா ஒட்டி விட்டுக்கிறேன், கொஞ்சம் கனமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நல்லா காஞ்ச பிறகு தொடங்குங்க, இல்லைன்னா அது இலகி கொடுக்கும். இப்போ நான் அந்த சைடில் இந்த மாதிரி லைட்டாக கம் போட்டுக்கிறேன். கம் போடாமல் நம்ம டைரெக்டாக இப்போது பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் கம் போட்டு ஒட்டினாலும் போதும், சரியா? நீங்கள் இந்த இதழ் மாதிரி இருக்குல்ல அதுலேயே கம் போட்டு ஒட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு சைடுலேயும் ஒட்ட தொடங்குங்க, இந்த அர்த்தத்துலேயும் அந்த அர்த்தத்துலேயும். அப்போ தான் நமக்கு சென்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். நமக்கு ஷேப்பிங்காக வரணும், ஒரு அரை வட்டம் மாதிரி வரணும். இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஆனால் நமக்கு அந்த ஒயிட் தெரிகிற மாதிரி மேலே பார்த்து தான் நம்ம ஒட்டும்போது ஒட்டணும். இந்த மாதிரி அடியில் லைட்டாக க்ளூவை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த உள்ளடி அந்த ஒரு விரல் விட்டு அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடியில் ஒட்டி பிடிக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம சுற்றி ஒட்டி விட்டுக்கணும். எனக்கு இந்த பூவில் மொத்தம் 10 யூஸ் ஆகிருக்கு. உங்களோட வட்டம் எந்த அளவோ அதை பொறுத்து தான் யூஸ் ஆகும். எனக்கு இது கொஞ்சம் இடைவெளி ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் அதுக்காக அந்த இடத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ அழகாக இருக்கா? நம்ம ஒட்டியாச்சு. இனி இதில் ஒரு 10க்கு 10 சைஸ்லேயும் 8க்கு 8 சைஸ்லேயும் நமக்கு ஒரு 2 ஃப்ளவர் செய்யணும். நான் என்ன செய்கிறது 8க்கு 8 ஆகும். நீங்கள் 10க்கு 10ல் இதே சேம் மெத்தடு தான். இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 3ஆக மடக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இதழ் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டு வெட்டிக்கலாம். நான் இப்போ பென்சில் வச்சு சும்மா ஒரு இதழ் மாதிரி லைட்டாக வரைஞ்சிட்டு இனி இதை நான் வெட்டிக்கிறேன். இதுதான் நீங்கள் 10க்கு 10லேயும் பண்ணணும். இல்லை கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை. நான் இப்போது இனி இதில் ஒரு இதழ் நமக்கு தேவையில்லை, அதனால் அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதில் அந்த கொஞ்சம் இடத்த மட்டும் அப்படி ஒட்டுறதுக்கு கணக்காக வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு 5 இதழ் கிடச்சிடுச்சு. இனி நம்ம இது இப்படி நேரே மேலே பார்த்துருந்தா நல்லா இருக்காது. அதுக்காக நான் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஏதாவது நான்
எதை பென்சில் வச்சோ எதையாவது வச்சு இந்த மாதிரி வளைச்சி ஒரு இதழ் மலர்ந்து இருக்கிற மாதிரி. நான் இப்போ ஒயிட் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் வந்து பெருசாகும். அதில் இதை சென்டரில் விட்டு ஒட்டிக்கோங்க. அப்புறம் அடிப்பகுதியில் நமக்கு க்ளூ போட்டுக்கிட்டு அந்த பகுதியில் நமக்கு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது இது ஒரு அழகுக்கு. அப்போ அந்த சென்டரில் நம்ம கொஞ்சம் எதையாவது வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து இதுக்கு தேவையான அந்த எனக்கு இது இலகி வருது பார்த்தீங்களா, இது உடனே காயணும். காயலைன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் அதுக்கு தேவையான ஒரு அரை இது அளவில் 1/2 சென்டிமீட்டர் அளவில் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 5 நீளமாட்டு நம்ம A4 ஷீட் நீளத்துக்கு வெட்டி அதை வந்து நம்ம ஒரு தொங்குறதுக்கு மாதிரி இந்த மாதிரி பின்னாடி கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. ஒரே கேப் டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. ரொம்ப பக்கத்தில் ஒட்டினீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்டில் வரக்கூடிய ஒர்க்கு வந்து இடிக்கும். அதனால தான் நம்ம அது வந்து டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இடைவெளி விட்டு ஒட்டிக்கிறோம். இதெல்லாம் காய நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் ஈஸியாக இருக்கும். நம்ம அது ஒழுங்காக காய முன்ன இது பண்ணோன்னா அது ஒரு மாதிரி விட்டு கொடுக்கும். இப்போ நமக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு நூல் ஏதாவது எடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டி அதில் கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டு அது சில நேரம் விட்டு கொடுக்கும். அதுக்காக அந்த ஒரு சின்ன துண்டு பேப்பர் எடுத்து அதுலேயும் லைட்டாக க்ளூ போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ அது கொஞ்சம் அப்படியே இருக்கும். இப்போது நம்ம அதை நிமித்திட்டு நமக்கு வந்து சென்டரில் உள்ளது லாங்காகவும், இப்போ சென்டரோட லாங் இவ்வளவுனா அதை விட அதுக்கு மேலே உள்ள பகுதிகள் கட்டையாக போகணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஹார்ட்டு செய்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யணும்னா, நீங்கள் சும்மா ஒரு நீல பேப்பர் எடுத்துட்டு அதை 2ஆக மடிச்சுக்கிட்டு இந்த பார்த்தீங்களா ஹார்ட்டோட பகுதி ஷேப் நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் பாருங்கள் இதே மாதிரி இப்போ நான் காட்டுறேன். இது நான் சின்ன ஹார்ட்டுக்கு இது பண்ணுறேன். இந்த மாதிரி வரைஞ்சி பெரிய சைஸ்லேயும் சின்ன சைஸ்லேயும் ஹார்ட் எடுத்து வச்சுருக்கணும். நான் இப்போ இது சின்ன சைஸ் ஹார்ட். இனி பெருசு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. இதில் வந்து நான் கொஞ்சம் க்ளூ போட்டுக்கிட்டு இதுக்கு நடுவில் சென்டரில் இந்த ஒயிட் வர மாதிரி ஒட்டி விட்டுக்கணும். இதே மாதிரி நான் 5 ஹார்ட்டு செய்து வச்சுருக்கேன். 5 ஹார்ட்லேயும் சேம் மெத்தடில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்போ நம்ம 5 பெரிய ஹார்ட்டு 5 சின்ன ஹார்ட்டுக்குள்ளே வச்சாச்சு. இனி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அந்த சென்டரில் கொஞ்சம் நீட்டி தொங்க விட்டுக்கணும். லைட்டாக க்ளூ போட்டுக்கிட்டு இந்த 5 ஹார்ட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கணும். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா அந்த சின்ன ஹார்ட்டில் ஒரு 10 ஹார்ட்டு செஞ்சுட்டு இதில் இந்த மாதிரி நம்ம ஒரு லைன்லேயே 2 அணை வர மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு பார்க்கறதுக்கு நல்ல க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து நீங்கள் உங்கள் வாலில் தொங்க விட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. பார்க்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, யார் செய்தது இது. இந்த மாதிரி எல்லா இதுலேயும் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். 5லேயும் லீவ் டைமில் இந்த மாதிரி நீங்களுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட செய்து பாருங்கள். செய்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்
பிள்ளைங்களையும் இந்த மாதிரி விஷயங்களில் செய்கிறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றபடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, கமெண்ட் எல்லாம் அதிகம் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா இருக்குது அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக வருது பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு குறை மாதிரி இருக்குது. சென்டரில் அந்த ஃப்ளவரில் ஏதாவது நடுவில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நம்ம ஒரு சின்னதாக நீளம் மட்டும் ஒரு ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதை ஒரு சின்னதாக அரும்பு மாதிரி வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை சுற்றி விட்டுக்கணும். நல்லா சுற்றி விட்டுக்கிட்டு அதை நல்லா விரித்து விட்டுக்கணும். நமக்கு விரித்து விட்டுக்கிட்டு அந்த பூவோட நடுவில் லைட்டாக க்ளூ போட்டு நம்ம ஒட்டி விட்டுப்போம். இப்போ இன்னும் நல்லா இருக்குல்ல? அது பிடிச்சா வச்சுக்கோங்க, இல்லை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா எடுத்துருங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு வைங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா பிடிக்கும். உங்கள் வீட்டில் வரவங்க எல்லாம் உங்களை பாராட்ட போகிறாங்க. பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். எடுத்து பார்க்குறோம். பார்த்திங்களா, நான் இப்போ உடனே செஞ்சனால அடியில் பிடிச்சிருக்கு. எனக்கு பறக்குது. வீட்டில் ஃபேன் ஓடிட்டே இருக்கா. பார்த்திங்களா, நான் கீழே வச்சிடுறேன். தேங்க்யூ.